அப்பா மகனை பார்த்து ஆச்சரியத்தோட கேட்டார். டேய் இல்லைனா கடவுள்னு கூட பார்க்காம களை தூக்கி போட்டு விளையாண்டுருக்கிற, கோயிலுக்குள்ள பெயர் எதுக்கு களை தூக்கி ஒரு மேலே போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. அதுக்கு மகன் சொன்னா, நீ தானப்பா சொன்ன கடவுள் மேலே பாரத்தை போட்டு பரீட்சை எழுதுறா அப்படின்ட்டு, அதான் செஞ்சேன். மறுபடியும் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தான். கோவிந்தா நல்லா படிக்கணும், கோவிந்தன் நல்லா பரீட்சை எழுதணும்னு. மறுபடியும் டேய் யாரா அந்த கோவிந்தன் நல்லா படிக்கணும், கோவிந்தன் நல்லா பரீட்சை எழுதணும்னு கிடக்குற பாய், என் பக்கத்தில் உட்காந்து எழுதுறவன்ப்பா. அவன் நல்லா படிக்கணும், அவன் நல்லா எழுதினா தான் அவனை பார்த்து காப்பி அடிக்கிறேன், நானும் நல்லா எழுத முடியும். இதுக்காக தான் கூப்பிட்டேன். மகன் அப்பன்ட்ட போய் சொன்னான், அப்பா ஜோசப் என்னை அடிச்சுக்கிட்டே இருக்கான்ப்பா. உடனே அப்பா சொன்னார், ஜோசப் ஒன்று அடிக்கிறான்னா நீ உடனே வந்துட்டு வாத்தியார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. அப்பா ஜோசப்புங்கிறதே வாத்தியார் தான்ப்பா. முட்டை வியாபாரி வாத்தியார்ட்ட கேட்காரு, என் பையன் எப்படி படிக்கிறான் சார்? உடனே வாத்தியார் சொன்னார், நீ விற்கிற அவன் வாங்குறான்னாரு. முட்டை வியாபாரிக்கு ஒட்டுமே புரியல, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நீ முட்டை விற்கிற அவன் முட்டை வாங்குறாயா. உடனே முட்டை வியாபாரி சொன்னா, நீங்களும் கோழியும் ஒன்று சார்ன்ட்டான். என்ன நானும் கோழியும் ஒன்றுன்ற? ஆமாம் சார், நீங்களும் முட்டை போடுறீங்க, கோழியும் முட்டை போடுது. வாத்தியார் கேட்டாரு, ஏன்டா ஸ்கூலுக்கு லேட்டு அப்படின்னு. உடனே மாணவன் எழுந்து சொன்னான், சார் சைக்கிள் பஞ்சர் சார் அப்படின்னு. டேய் நீ நடந்து தான்டா வர்ற, சைக்கிள் பஞ்சரு சார்? கால் முள்ளு குத்தி கால் பஞ்சரா போச்சு. கால் பஞ்சர்னு சொன்னா கெவருமா இருக்காது, அதனாலதான் சைக்கிள் பஞ்சர்னு சொன்னேன் சார். சார் முட்டாள்னா என்ன சார் அப்படின்றா மாணவன். அதுக்கு ஆசிரியர் சொன்னாரு, எவன் ஒருவன் ஒரு விஷயத்தை புரிய வைக்க முடியலையோ அவன்தான் முட்டாள்ரா அப்படின்னாரு. உடனே மாணவன் புரியலை சார். டியூஷன் வாத்தியார்கிட்ட போய் ஒருத்தன் ஓடி வந்து சொன்னான், சார் ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி இருக்குது, முதல்ல எந்த செய்தியை சொல்ல அப்படின்னாரு. உடனே வாத்தியார், நீ முதல்ல கெட்ட செய்தியை சொல்லுப்பா அப்படின்னாரு. ரமேஷ் இந்த தடவையும் ஃபெயில் ஆகிட்டான் சார். அப்போ நல்ல செய்தி, ரமேஷை பார்த்து எழுதுனா பரீட்சையில் பாஸ் ஆகிட்டேன் சார். ஆசிரியர் கேட்டார், வினை தொகைக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு. உடனே ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், மெகா சீரியல் சார்னா. டேய் என்னடா சொல்கிற மெகா சீரியல்னு? என்னது? ஆமாம் சார், அதுதான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு 3 காலத்துலேயும் ஓடினே இருக்குது. நான் பிறந்து இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு சார். ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்குறாரு, ஏடா தம்பி, நேற்று ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துட்டே இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வர சொன்னோன்னே ஏன் வரல அப்படின்னாரு. உடனே அந்த மாணவன் எழுந்து சொன்னான், மன்னிக்கணும் சார், ஆஃபீஸுக்கு லேட்டாக போனதுக்கு எங்கள் அப்பாவே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிருக்காரு சார். அதனால தான் சார் எங்கள் அப்பாவை இன்னைக்கு நான் இங்கே கூட்டிகிட்டு வர முடியலை. சாரி சார் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்டார், டேய் 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 அவன் உன்னை ஒரு தடவை தான்டா அடித்தான், நீ ஏன்டா அவனை 2 தடவை வந்து அடிக்கிற? சார் புரியாமல் பேசாதீங்க சார், அவன் ஒரு தடவை 2 கையும் சேர்த்து நீ அடித்தான், நான் ஒரு கையில் 2 தடவை அடித்தேன் சார். ஒரு வாத்தியார் ரொம்ப கராரான ஆள். கராரானா ரொம்ப கோபக்காரர். எப்போ கிளாஸுக்கு போனாலும் பசங்களை திட்டுறதும் அடிக்கிறதும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வாத்தியார். எல்லாருமே ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும்னு நினைக்கிறவர். அப்பேற்பட்டவர் ஒரு நாள் கிளாஸுக்குள்ளே நுழைகிறார். நுழைஞ்ச உடனே ஒரு மாணவன் சொல்கிறான், சார் என்னடா உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும், கொஞ்சம் தனியாக வர முடியுமா
அப்படின்றான். உடனே அந்த வாத்தியாருக்கு சரியான கோவம். அதென்ன தனியாக வர முடியுமா, எது வந்தாலும் அங்கேயே சொல்லு. சார் கொஞ்சம் பர்சனல் சார், அதனால தான் சார் தனியாக வர முடியுமான்னு கேட்குறேன். உடனே வாத்தியார், எதுவும் வந்தாலும் எல்லோரும் முன்னாடி அங்கேயே இருந்தே சொல்லு, சும்மா பாஸ்னாலாம் தனியாக வரணும், தனியாலாம் வர முடியாது, அங்கேருந்தே சொல்லு அப்படின்னாரு. சார் நீங்கள் ஃபேண்ட்டில் ஜிப்பு போடல சார், அதைத்தான் சார் சொன்னேன். ஜிப்பும் கூட போடாமல் அப்படியே கிளாஸுக்கு வந்துட்டீங்களே சார்.